Z ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய். இப்போ எக்ஸ் ஒய்யோட மதிப்பை வந்து 10% இன்க்ரீஸ் பண்ணால் ஜெட்டோட மதிப்பு என்ன ஆகுன்றது தான் கேள்வி. இப்போ வந்து எக்ஸ் ஒய்க்கு வந்து நம்மளே வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருவாங்க, Z ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் எழுதியாச்சு. இந்த வேல்யூ வந்து நம்மளே கொடுக்குதான், இது வேணால் கொடுத்துக்கலாம். நம்ம 100ன்னா இது பர்சன்டேஜ் போடும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் ஸ்டார்டிங்கில் வந்து எப்படி இருந்ததுன்னா 100 100 இதுன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் 100 ஒய் 100 அது அப்படியே இங்கே சப்ஸ்டிட் பண்ணனா ஆகும். எக்ஸ் ஸ்கொயர் ஆச்சா, 2 வாட்டி எக்ஸ் எழுதணும் இல்லையா, 100 × 100 எழுதியாச்சு. மேலே கீழே வந்து ஒய் வந்து 100, இந்த 100 100 ஆச்சுன்னா Z எவ்வளோ 100. இது வந்து எப்போ ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதில் 10%, இதில் 10% இன்க்ரீஸ் பண்ண சொல்கிறாங்க இல்லையா. 10% என்ன பண்ணும், ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சாலே போதும். ஓகேவா, இதோ இந்த மாதிரி வச்சாலே இது வந்து 10% அர்த்தம். 100ல் 10% என்னது 10. ஓகேவா, இன்க்ரீஸ் பண்ண சொல்கிறாங்க. அப்போ 10 வந்து இது கூட ஆட் பண்ணிங்கன்னா 110. இப்போ மேலே 110, இதுக்கும் 10% இன்க்ரீஸ் இல்லையா, கீழே 110 ஆச்சுன்னா என்ன வரும், ஆச்சுன்னா Z வந்து 110. ஓகேவா, Z வந்து எவ்வளோ 110. 10% இல்லைன்னா இது இப்படி தான் ஆக்சுவலாக. 100ல் 10% எவ்வளோ, ஓகேவா, இப்படி அடித்தா வந்துடும் இல்லையா. சரி ஓகே, இது வந்து இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பாருங்கண்ணா. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 10 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது வந்து எவ்வளோ சதவீதம் தான் கேட்குறாங்க இல்லையா. எவ்வளோ சதவீதம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஜெட்டோட வேல்யூன்னு பார்த்தாலே சொல்லிடலாம். அது 10% இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு. எப்படி போடுவோம், 100ல் 10 எவ்வளோ சதவீதம் ஆக்சுவலாக 100 100 ஆச்சிரும். நார்மலாக எப்படி இது பார்த்தீங்கன்னா, எப்படி நார்மலாக இப்போ 100ல் எத்தனை சதவீதம் 10. ஓகேவா, இதுதான் வந்து இது 2 1 எப்படி வேணால் போடலாம். இதுதான் 100ல் எத்தனை 10 வந்து எத்தனை சதவீதம். ஓகேங்களா, 100ல் 10 எத்தனை சதவீதம், இது போட்டுன்னா ஆன்சர் வந்துடும். ஆன்சர் 10. இந்த கொஸ்டின் பேப்பர் மற்ற சம்ஸ் பார்க்கணும். டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டால் பாருங்கள்.